நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஷார்ட் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜில இருந்தா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா 2 வகையான ஸ்டேஜா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா NIFT வாரணாசி கேம்பஸுக்கும் NIFT ராபர்லி கேம்பஸ்க்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. தலா பாத்தீங்கன்னா 7 பணிகள் கொடுத்திருக்காங்க. இந்த வாரணாசிக்கு பாத்தீங்கன்னா மிஷின் மெக்கானிக்கு பாத்தீங்கன்னா லெவல் 4க்கு அப்ளை பண்ண போறீங்க. 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் அட்மினுக்கு பாத்தீங்கன்னா 6 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் வார்டன் கேர்ள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. நர்ஸ் போஸ்டிங்க்கு 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு பாத்தீங்கன்னா 8 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. லைப்ரரி அசிஸ்டன்ட்க்கு பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட்ல பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைன், ஃபேஷன் கம்யூனிகேஷன், ஐடி, கம்ப்யூட்டர் லேப்ஸ் இந்த மாதிரியான கேட்டகரி லெவல்ல இருக்குது. இதுக்கு பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்து ராபர்லிக்கு கேம்பஸ்குள்ள பாத்தீங்கன்னா மிஷின் மெக்கானிக்ல 3 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் இதுக்கு பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் கண்டிப்பாக இருக்கணும். 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் வார்டன் கேர்ள்ஸ்க்கு 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. நர்ஸ் போஸ்டிங் 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு 4 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட்க்கு 4 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் F&Aக்கு பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 20/5/2024 சொல்லியிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஃபுல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே இதுல கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணலாம். இது SC ST இருக்கீங்க, பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கீங்க, உமன் கேட்டகரியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. OBC அண்ட் EWSக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. சோ செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், காம்படிட்டிவ் டெஸ்டும் இருக்கும். சோ இது மூணுமே யாரெல்லாம் அப்ளை பண்ணி கரெக்டா குவாலிஃபை ஆகுறீங்களோ சோ அவங்க தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அப்ளிகேஷன் என்வலப்ல பாத்தீங்கன்னா இது ஹைலைட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி ப்ராப்பரா பேமெண்ட் பண்ணணும், அதே மாதிரி எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு, OBC கேட்டகரிகளுக்கு, ஏஜ் ரிலாக்சேஷன், சோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க அசிஸ்டன்ட் வார்டன் ஃபீமேல் கேட்டகரிக்கு குரூப் சிக்கு அப்ளை பண்றீங்கன்னா 27 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ டிகிரி முடிச்சுக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே ஸ்டெனோகிராஃபர் கிரேடு எடுத்துட்டீங்க அப்படின்னா 27 வயசு வரைக்கும் இருக்கலாம், டிகிரி முடிச்சுக்கணும். டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நீங்க அடுத்தது பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ இதுல பாத்தீங்கன்னா என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்க அதை மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களுடைய போட்டோ, சிக்னேச்சர் கொடுத்துருங்க, காம்படிட்டிவ் கோட் கொடுத்துருங்க. பேமெண்ட் பண்ண அந்த டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டர்ல ஒரு பாக்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. மேரிடா, சிங்கிளா, மேலா, ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா, உங்களோட ஃபாதர் நேம், அதே மாதிரி உங்களுடைய ஜெனரலா, SC ST OBCயா, சோ அந்த டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் இமெயில் ஐடி, போன் நம்பர், ஏதோ ஆபீஸ் நம்பர், ரெசிடென்ட் அட்ரஸ், அதே மாதிரி இப்ப ப்ரீவியஸ் அதாவது ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ், எவ்வளவு உங்களுடைய டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், ப்ரீவியஸ் என்ன கம்பெனில இருந்து ஒர்க் பண்ணீங்க, எவ்வளவு சம்பளம் பண்ணீங்க, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 8 டாக்குமெண்ட் டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த நீங்க எல்லாமே 8 டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் இது டிக் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபைனலா சிக்னேச்சர் பண்ணிட்டு 20/5/2023க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்க நினைக்கிறேன். சோ நம்ம எல்லா டீடைல்ஸுமே கவர் பண்ணிட்டோம். சோ இதோட எல்லா டீடைல்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம், நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம்.